உள்ளங்கை நெல்லிக்கனி போல் விளங்கியது. ஆகவே தங்களுக்கு நல்வாழ்வு அளித்து வரும் குருதேவருக்கு என்ன விதத்தில் கைமாறு செய்வது என்று அவர்கள் யோசித்தனர். ஆம், அடிக்கடி தங்கள் வீட்டில் சத்சங்கத்திற்கு ஏற்பாடு செய்து குருதேவரின் பெருமையை மேலும் பலருக்கு தெரிவிப்பதுதான் தங்களுக்கு தலையாய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இப்பொழுது வாரந்தோறும் தவறாமல் அவர்களது இல்லத்திலே சத்சங்கம் நடந்து வருகிறது. அதில் பலரும் பங்கு கொண்டு குருதேவரின் திருவருளை பெற்று வருகின்றனர். இது போன்று எண்ணற்றவர்களின் வாழ்க்கையில் இன்று குருவருளால் நிகழும் அற்புதங்களை பார்க்கையில் மெய் சிலிர்க்கிறது. இதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவெனில், இவர்களில் பெரும்பாலோர் குருதேவரை நேரில் தரிசிக்காதவர்களாவார்கள். குருதேவரின் நூல்கள் மற்றும் தெய்வீக வாழ்க்கை சங்க சத்சங்கத்தின் மூலமாகத்தான் அவர்களுக்கு குருதேவருடன் தொடர்பு அண்மையில் கிட்டியுள்ளது. குருதேவரிடம் நேரில் தீட்சை பெற்றவர்களுக்கு கூட கிட்ட